வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 15ஆம் பாகமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் பற்றியும் சிறுதானிய பயிர் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் உர விற்பனைத்துறை துணை மேலாளர் திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேர்களே, முதலில் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நமது இந்திய அரசின் அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பிஎம் பிரணாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பிஎம் பிரணாம் திட்டம் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சொல்கிறேன் சார். பிஎம் பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டம் ஏற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நம்ம தாயை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒப்பானதாக இருக்குது. அந்த வகையில் பூமி தாய் நமக்கு அதிகமான வளங்களை அள்ளித்தருவாள். நாமும் நம் பூமி தாயை காப்பது நம் ஒருவரின் கடமையாகும். அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும். இப்போ பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முதன்மையான இலக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா வேளாண்மையில் அதிகப்படியாக நம்ம ரசாயன உர உபயோகம், பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம். இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஓகே சார். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்ததோட விளைவு பூமி தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து இருக்குது. இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை இந்த மாதிரி முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம். இயற்கை வளங்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர் பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, உழவில்லா வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளையும் வேளாண் பெருமக்கள் உபயோகிக்கலாம். நிலையான நீண்ட நாட்களுக்காக நிற்பதற்கான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் மாறுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்மளால் பெருக்க முடியும். சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவையும் கட்டுப்படுத்தலாம். நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியும் அளிக்க முடியும். நாம் முன்னோக்கி செல்லவும் இதனால் ஏதுவாக இருக்கும். சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர விநியோகம் என்பது வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த முறைகளை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண் அறிவியல் கழகங்கள் பரிந்துரை செய்த உர அளவுகளை அந்தந்த பயிர்களுக்கும் இடங்களுக்கும் தேவையான அளவை பரிந்துரை செய்திருக்கிறாங்க. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை நம்ம சரியாக பயன்படுத்தினால் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும். தானியங்களின் உற்பத்தி, பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படும். நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அனைத்திலும் முக்கியமான சத்துக்களும் அதில் பொதிந்திருக்கும். தரமும் சிறப்பானதாக இருக்கும். அதனோட ருசியும் நல்லா இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல், விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு
அதிக லாபங்களையும் பெற்றுத்தரும். இது சந்தையில் அதிக விலையையும் பெற்றுத்தரும். அதிக அளவு விளைப்பது மட்டுமின்றி சிறப்பான ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் இது ஏதுவாக இருக்கும். இதனால் இரு சாரருக்கும் பலனளிக்கக்கூடிய வெற்றியாகும் இந்த அணுகுமுறை. விவசாயிகளின் சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியாக பயன்படுற மாதிரி இருக்குது. இது உரங்களை சீரிய முறையில் முறையாக உபயோகப்படுத்தினால் நல்ல மகசூல் பெறுவது மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்கி அடுத்த தலைமுறைக்கு உதவிகரமாகவும் இருக்கும். அதனால் நான் எல்லாரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிக்கலாம், மாற்றத்தின் அங்கமாகவும் நாம் விளங்கலாம். சரியாக சொன்னீங்க மேடம். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லா துறைகளையும் ஒருங்கிணைந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை விரிவாக இதை சொல்லியிருக்கிறீங்க. மிகச்சிறப்பான செயல். இப்போது நம்ம பாரத நாட்டின் முழக்கமாக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு டிவிலையும் ரேடியோவிலையும் சமீப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் வேளாண்மை துறையில் நமக்கு எந்த வகையில் உபயோகப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது பிரதமரின் அந்த பிரணாம் என்ற திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தினை மக்களுக்கு ஊக்குவிப்பதும் ஆகும். இந்திய அரசின் மூலம் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையின் மிக முக்கிய நோக்கமாகவே தான் இருக்கு. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ ஃபெர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இந்த திட்டத்துக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டிங்கன்னா ட்ரோன்களின் உபயோகம்தான். அதில் ட்ரோன் மூலமாக செயல் விளக்கம் செய்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க. இதில் நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி, பூஞ்சான் கொல்லிகள் போன்றவைகளை வேறுபட்ட பயிர்களில், மரப்பயிர்களில், தோட்டங்களில், தோட்டக்கலை பயிர்களில் தெளித்து காண்பிக்கிறாங்க. இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருக்கிறாங்க. 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் கிராமங்கள் தோறும் செயல் விளக்கங்களை செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடையே பெருமளவு வரவேற்பும் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதைகளை கண்டு களிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். அதிக பலன் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்பதையும் அவர்களால் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக விவாதங்கள், செயல்முறை விளக்க கூட்டங்கள் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்கக வேளாண்மையின் அவசியத்தையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க. இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என்ற எண்ணம் மகளிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பிரதமரின் ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவும் இது கூட சேர்ந்ததுங்களா? ஆமாங்க சார். பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் பலன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. பிரதமரின் வேளாண்மை நிலையங்களில் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லை. இது புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் இது அறியப்படுகிறது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நிலையான விவசாய உத்திகள் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையோடு இணைந்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில்
உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக எல்லோரும் நம்புறாங்க. இந்த வேளாண்மை புரட்சி வெளிப்படும் போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்பதற்கு சான்றாகவும் இது இருக்குது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாக விளங்கும் என்றும் தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காணப்படுது. மிக சிறப்பாக சொன்னீங்க மேடம். இந்த பாரத பிரதமரின் பிரணாம் திட்டமும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம், இதில் ட்ரோன்களின் உபயோகம், சமச்சீர் உர விநியோகம், இதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்களை சிறப்பாக செய்தீங்க. நன்றி. நன்றி சார். நேர்களே, தொடர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி தெரிந்து கொள்வோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் உணவே மருந்து என்பதை தாரக மந்திரமாக எண்ணி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். நமது உடலை பாதிக்கக்கூடிய கிருமிகளிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும்னா நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது வலிமையாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு மண்டலமானது தீங்கு செய்யும் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது. நமது உடலை நோயிலிருந்து பாதுகாப்பு கொள்ள நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு மண்டலம் என்பது இரத்த வெள்ளை அணுக்கள், நோய் எதிர்ப்பு செல்கள் மற்றும் உறுப்புகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. நம்முடைய உடலில் உள்ள வெள்ளை மற்றும் இரத்த சிவப்பணுக்கள், ஆன்டிபயோட்டிக் மற்றும் நிணநீர் அணுக்கள் உள்ளிட்ட பாகங்கள் தான் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிறது. நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இன்னேட் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியாகும். நாம் பிறக்கும்போது நம் உடலில் காணப்படும். இது பொதுவான நோய் எதிர்ப்பு சக்தியானது பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் நம் உடலில் நுழையும் போது அதை எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வெளியேற்றி நமது உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் திறன் கொண்டது. இதனை முதல் நிலை போர் வீரர்கள் என்று கூறலாம். 2வது அடாப்டிவ் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியாகும். இது கொரோனா போன்ற நோய்களை உருவாக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் புதிதாக நம் உடலில் நுழையும் போது அவற்றை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான எதிர்ப்பணுக்களை உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் கொண்டவை. கடந்த 3 வருடங்களாக கொரோனா வைரஸின் தாக்குதல் உலகையே முடக்கிவிட்டது. முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் மற்றும் தடுப்பூசி மூலம் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பு கொள்ளலாம். இதோடு நாம் நமது உணவு பழக்க வழக்கத்திலும் கவனம் செலுத்தணும். புரதம், உயிர்ச்சத்து, ACDE தாது உப்புக்களான துத்தநாகம், செலினியம், நார்ச்சத்து மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நிறைந்த உணவுகள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளாகும். நமது உடலில் உள்ள செல்கள் உருவாவதற்கு புரதச்சத்து தேவைப்படுது. செல்கள் சேர்ந்து திசுக்களும், திசுக்கள் சேர்ந்து நமது உடலில் உள்ள தசைகள் மற்றும் உள்ளுறுப்புகளும் உருவாகின்றன. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டல உறுப்புகளுள் செல்கள் அடிப்படையாகும். எனவே புரதம் நிறைந்த உணவுகள் நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க தேவைப்படும் முக்கிய சத்து. ஒவ்வொரு செல்களின் வாழ்நாள் மாறுபடுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய நியூட்ரோஃபில் எனும் ஒரு வகையான இரத்த வெள்ளை அணுக்களின் வாழ்நாள் 2 நாட்கள் மட்டுமே. 2 நாட்களுக்கு ஒரு முறை பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாகும். புரதம் நிறைந்த உணவுகளான இறைச்சி, மீன், முட்டை, பால், பயிர் வகைகள் மற்றும் பருப்பு வகைகளை நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேணும். சராசரியாக 60 கிலோ எடையுள்ள ஒரு நபரின் உணவில் தினமும் 60 கிராம் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணணும். 100 கிராம் பயிறு மற்றும் பருப்புகளில் 20 முதல் 25 கிராம் புரதம் உள்ளது. சோயா பருப்பில் 40% புரதச்சத்து உள்ளது. மீன் உணவுகளில் 22% புரதச்சத்து உள்ளது. இறைச்சிகளில் 25% புரதம் உள்ளது. முட்டையில் 13% புரதம் உள்ளது. பாலில் 4% புரதம் உள்ளது. மாமிச உணவுகளில் உள்ள புரதமானது முழுமையான புரதமாகும். அதாவது நமது உடலில் உற்பத்தி செய்ய முடியாத 13 வகையான அமினோ அமிலங்கள் நிறைந்தவை. எனவேதான் கொரோனா பாதித்தவர்கள் கட்டாயம் முட்டையை அவர்களின் தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கிறார்கள். இயற்கையான மஞ்சள், இளஞ்சிவப்பு மற்றும் கரும்பச்சை நிற உணவுகள் உயிர்ச்சத்து A நிறைந்த உணவுகளாகும். அசைவ உணவுகளான ஈரல், முட்டையின் மஞ்சள் கரு, மீன் எண்ணெய், வெண்ணெய், பால் போன்றவை
உயிர்ச்சத்து ஏ நிறைந்த உணவுகளாகும். சைவ உணவுகளில் உயிர்ச்சத்து ஏ பீட்டா கரோட்டின் என்ற வடிவில் உள்ளது. பீட்டா கரோட்டின் என்பது உயிர்ச்சத்து ஏ இன் முந்தைய நிலையாகும். மேலும் பீட்டா கரோட்டின் இயற்கை ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியதும் சைவ உணவுகளான கேரட், பூசணிக்காய், மாம்பழம், சக்கரவள்ளிக்கிழங்கு, பலாப்பழம், அன்னாச்சி பழம், ஆரஞ்சு பழம் போன்ற மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு நிற உணவுகளில் உயிர் சத்து ஏ பீட்டா கரோட்டின் வடிவில் உள்ளது. அவற்றோடு மட்டுமில்லாது கரும்பச்சை நிற கீரைகளான முருங்கைக்காய், கறிவேப்பிலை, அகத்தி, அரைக்கீரை போன்ற பல வகையான கீரைகளில் பீட்டா கரோட்டின் அதிகமாக காணப்படுகிறது. உயிர்ச்சத்து சி, அதாவது விட்டமின் சி, ஒரு இயற்கை ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக நமது உடலில் செல்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கிறது. இதனால் இளமையாக இருக்கலாம். உயிர்ச்சத்து சி நிறைந்த உணவுகளில் நெல்லிக்கனி தான் முதலிடம் வகிக்கிறது. இத்தனை நற்குணங்கள் நெல்லிக்கனியில் இருப்பதால் தான் அரசர் அதியமான் வாழ்நாளை அதிகரிக்கும் என ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கினார். மேலும் எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் கொய்யாப்பழம் போன்ற உணவுகளில் விட்டமின் சி நிறைந்துள்ளது. தினமும் ஒரு ஆப்பிள் உண்பதால் உயிர்ச்சத்து சி, அதாவது விட்டமின் சி, ஒரு இயற்கை ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக நமது உடலில் உள்ள செல்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதை தடுக்கிறது. இதனால் இளமையாக இருக்கலாம். உயிர்ச்சத்து சி நிறைந்த உணவுகளில் நெல்லிக்கனி முதலிடம் வகிக்கிறது. இத்தனை நற்குணங்கள் நெல்லிக்கனியில் இருப்பதால் தான் அரசர் அதியமான் வாழ்நாளை அதிகரிக்கும் என ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கினார். மேலும் எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் கொய்யாப்பழம் போன்ற உணவுகளில் விட்டமின் சி நிறைந்துள்ளது. தினமும் ஒரு ஆப்பிள் உண்பதால் மருத்துவரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நாம் அன்றாடம் ஒரு நெல்லிக்கனியை உண்பதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மருத்துவரை நாட தேவையில்லை என்பது நம் தமிழர்களின் முதுமொழியாகும். உயிர்ச்சத்து டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சத்துக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விட்டமின் டி வெயிலின் மூலம் புற ஊதா கதிர்களானது நமது உடம்பில் படும்போது நமது தோலானது உயிர்ச்சத்து டியை உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் வாய்ந்தது. வெளிர் நிற தோலுடையவர்கள் அன்றாடம் 15 நிமிடங்கள் வெயிலில் நின்றால் போதுமானதாகும். கருமையான நிற தோலுடையவர்கள் தினமும் 1 மணி நேரம் வெயிலில் நிற்க வேண்டும். காலையில் 11 மணி முதல் மாலை 2 மணிக்குள் அடிக்கும் வெயிலில் நடக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது நமது உடலுக்கு தேவையான உயிர்ச்சத்து டி கிடைக்கும். உணவுகளில் அரிதாகவே டி சத்து உள்ளது. காளான், சாலை மீன், பாலாடை, முட்டையின் கரு, மீனெண்ணெய், வெண்ணெய், நெய் போன்ற உணவுகளில் உயிர்ச்சத்து டி உள்ளது. உயிர்ச்சத்து இ விட்டமின் இ இயற்கை ஆக்சிஜனேற்ற எதிர்காரணி. இதுவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் சத்துக்களில் ஒன்று. பாதாம் பருப்பு, மீனெண்ணெய், நிலக்கடலை, பசலக்கீரை மற்றும் தவிட்டு எண்ணெய் போன்றவை உயிர்ச்சத்து ஈ நிறைந்த உணவுகளாகும். துத்தநாக சத்தானது கொண்டக்கடலை, நிலக்கடலை, பாதாம் பருப்பு, பூசணி விதை, காளான் மற்றும் முந்திரி பருப்பு போன்ற உணவுகளில் உள்ளது. செலினிய சத்தானது காளான், நிலக்கடலை, மீன், முட்டை, பூண்டு மற்றும் சிவப்பரிசி போன்ற உணவுகளில் உள்ளது. நமது உணவில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நமது வயிற்றிலுள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் தீமை செய்யும் நுண்ணுயிர்கள் உடலில் தங்கி இனப்பெருக்கம் செய்வதை தடுக்கிறது. தயிர், கூழ், களி, இட்லி மற்றும் நீராகாரம் போன்றவை நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் நிறைந்த உணவுகளாகும். இவற்றில் ஒன்றை நமது அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளணும். நன்மை செய்யும் நுண்ணுயிருக்கு நாம் உண்ணும் நார்ச்சத்து தான் சிறந்த உணவாகும். எனவே நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், முழு தானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளாகும். மேலும் நமது தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய வாசனை பொருட்களான மஞ்சள், மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை, கிராம்பு போன்றவைகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதும் நுரையீரலை பலப்படுத்துவதும் ஆகும். இத்தகைய உணவுகளை நமது அன்றாட உணவில் சேர்த்துக்கொண்டு நோய் தாக்குதலிருந்து நமது உடலை பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. நேர்களே, தொடர்ந்து சிறுதானிய பயிர் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். சார், சிறுதானிய பயிர்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
இன்றைய காலகட்டத்தில் சிறுதானியங்களை தான் எல்லாருமே உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் அதுக்கான சாகுபடி அதோட தொழில்நுட்பங்கள் ஏதாவது இருக்குதானு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மைதான் மேடம். தமிழ்நாட்டில் சிறுதானியங்கள் 1960ஆம் ஆண்டுகளில் 20 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது 7.5 லட்சம் ஹெக்டரில் தான் சாகுபடி செய்கிறாங்க. அது தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. அதோட சாகுபடியோட நிலப்பரப்பு குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உணவு உற்பத்தி பெயரான நெல் உற்பத்தியில் அதிகமாக இருந்ததுனால சிறுதானியங்களில் நம்ம கவனம் குறைஞ்சிட்டது. அதனால் சிறுதானியங்கள் பயிரிட்ட இடங்களில் நெல் பயிரிடப்பட்டு வருவதனால சிறுதானியங்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, சாம, வரகு, குதிரைவாலி, திணை மற்றும் பனிவரகு இவற்றின் உற்பத்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இதனுடைய தேவை தற்காலங்களில் இது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு சிறுதானிய பயிர்களின் ஆண்டாகவும் மத்திய அரசு உலக நாடுகளில் அறிவித்திருக்கிறது. நமது மாநிலத்தில் 45% மேலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு சிறுதானிய உணவுகளை கொடுத்தால் இந்த பாதிப்புகளும் ஊட்டச்சத்து குறைபாடுகளும் நாம் தவிர்க்கலாம். சிறுதானியங்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் நுண்கிருமிகளின் வளர்ச்சியினை தடுத்து பெருங்குடலின் செயல்பாட்டை சீராக்குது. உடல் நலத்துக்கு ஏதுவான கிருமிகளை வளர்ச்சியை இந்த சிறுதானிய உணவுகள் தூண்டுது. உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணமான செராட்டினின் என்ற சுரப்பி உற்பத்தி ஆவதற்கு இது உதவுது. சிறுதானியங்களில் மக்னீசியம் அதிக அளவு காணப்படுவதால் இது தீவிர ஆஸ்துமா குறைபாட்டையும் ஒற்றை தலைவலியும் தடுக்குது. இரத்த அழுத்தத்தை சீராக்குவதால் இதயம் சார்ந்த நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு நமக்கு கொடுக்குது. இவற்றில் நயாசின் என்ற விட்டமின் அதிக அளவு இருப்பதால் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது. அன்றாடம் சிறுதானியங்களை பயன்படுத்துவோருக்கு 2ஆம் வகை, அதாவது இன்சுலின் சார்ந்த 2ஆம் வகை சர்க்கரை நோய் வருவதில்லை. சிறுதானியங்களை அதிக அளவில் உணவு பயன்பாட்டில் சேர்க்கும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. ஊட்டச்சத்து குறைவினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் வராமல் இருப்பதற்கு இந்த சிறுதானிய உபயோகம் பெரிதும் பயன்படுகிறது. சிறுதானிய பயன்பாட்டினால் பெண்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வருவது தடுக்கப்படுகிறது. அதிக அளவு நார்ச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. உடல் பருமன் கொண்டவர்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தும் போது உடல் எடை சீராக குறைகிறது. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சிறுதானியங்கள் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்றது தெரியறது. நீங்கள் ஒன்றுத்தை பற்றியும் இந்த சோளம் இந்த மாதிரி ஒரு சிறுதானியத்தை பற்றியும் நீங்கள் விளக்கமாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சார். இந்த சிறுதானிய சாகுபடி தற்போது பெருமளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ சோளத்தை எடுத்துக்கின்னா சோளத்தில் மிகுந்த அளவு புரதம் இருக்குது, மாவுச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, உயிர் சத்துக்களான விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளும் மிக குறைந்த அளவில் கொழுப்பு சத்தும் கொண்டுள்ளதால் மனித உடலுக்கு சிறந்த சத்துள்ள உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சோளத்தில் டேனின் அளவு குறைவாக இருப்பதால் கால்நடைகளுக்கு உலர்ந்த சோளத்தட்டு தீவனமாகவும் தானியம் சிறந்த உணவாகவும் பயன்படுகிறது. இதில் சரியான ரகங்களை ஏற்படுத்தி சரியான பருவத்தில் சரியான நிலம் தயாரித்து மற்றும் நில இடைவெளி விட்டு சரியான எருவிட்டு விதை அளவுகளை சரியாக தேர்ந்தெடுத்து நம்ம உர விநியோகம் செய்து கலை நிர்வாகம் செய்து பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து வந்தோம்னா நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். அது நமக்கு கதிர்கள் நல்ல அறுவடை செய்ய முடியும். அதன்படி நமக்கு விவசாயிகள் லாபம் அடைய முடியும். அடுத்ததாக கம்பு தானியம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் இது ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் மற்ற தானியங்களை விட கம்பில் அதிக புரதச்சத்து இது இல்லாமல் அமினோ ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது. இதில் போதிய அளவு மாவுச்சத்து அதிக ருசியை கொடுக்கக்கூடியதும் கொழுப்பும் விட்டமின்களும் தாது உப்புகளும் தானியத்தில் நிறைஞ்சிருக்கு. இந்த இரத்த அபிவிருத்திக்காக இரும்பு சத்து மற்ற தானியங்களை விட இந்த கம்பில் அதிகமாக இருக்குது. இதையும் நம்ம ஒரு சில ரகங்கள் இருக்குது. கோ 9 கம்பு,
அதே மாதிரி வீரிய ஒட்டுக்கம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோ 10 கோ 9 அப்படின்னு இருக்குது. இதையும் இந்த விதை அளவு, விதை நேர்த்தி மற்றும் விதைப்பு, உர அளவு, கலை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு முறைகள் இதையெல்லாம் கடைபிடித்தோம்னா நல்ல அறுவடை செய்து விவசாயிகளும் நல்ல பலன் பெறலாம். இதுக்கு அடுத்தபடியாக கேழ்வரகு இருக்குது. கேழ்வரகனை நாள்தோறும் உணவில் சேர்த்து கொண்டால் சர்க்கரை நோய், இருதய நோய், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை போன்ற நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். கேழ்வரகில் மற்ற தானியங்களை காட்டிலும் சுண்ணாம்பு சத்து, அதாவது கால்சியம் சத்து, இரும்பு சத்து, புரதச்சத்து, நார் சத்து ஆகியவை அதிகமாக இருக்குது. இதுக்குண்டான ரகங்கள் பார்த்தோன்னா கோ 9, கோ 13, கோ ரா 14, கோ 7, டிஆர்ஒய், பையூர் 1, பையூர் 2 என்ற ரகங்கள் இருக்குது. இதவும் அந்த ஆடி மற்றும் புரட்டாசி பட்டங்களில் கேழ்வரகை மானாவாரி பயிராக பயிரிடும்போது நிலம் அதற்குண்டான முறையில் தயாரித்து சரியான விதை நேர்த்தி செய்து நாற்றங்கால் விதைப்பு செய்து நடவு செய்துட்டு அதற்கு ஏற்ற உரங்களை விட்டு அப்புறம் நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம செய்வதனாலையும் கலை நிர்வாகம் செய்வதனாலையும் பயிர் பாதுகாப்பு செய்து பூச்சிகளையும் நோய்களையும் வரவிடாமல் செய்வதனாலையும் நல்லபடியாக நம்ம அறுவடை செய்ய முடியும். கதிர்கள் நன்று காய்ந்து முற்றிய பிறகு குறைந்தது 2 முறையாவது அறுவடை செய்யலாம். பின் கதிர்களை களத்தில் காய வச்சு அடித்து விதைகளை பிரித்து எடுக்கவும், பிறகு விதைகளை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து சேமித்து வைக்கணும். இந்த வகையில் நம்ம கேழ்வரகு சாகுபடியை செய்யலாம். அடுத்ததாக சாமை ஒரு மானாவாரி பண்ணையத்திற்கேற்ற மகத்தான பயிர். இது குறுகிய காலத்தில் குறைவான இடுபொருள் செலவில் நிறைந்த நிகர லாபத்துக்கு ஏதுவான பயிர். சரியான பருவத்தில் விதைத்தால் சாமையினால் பலன்கள் நிறைய கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். இதுலேயும் சில ரகங்கள் இருக்குது. கோ 3, கோ 4, பையூர் 2 அப்படின்னு. இதற்கும் அந்த நிலத்தை தயார் செய்து பண்படுத்தி விதை அளவுகளையும் பயிர் இடைவெளியும் விதைக்கை முறைகளையும் உர நிர்வாகத்தையும் கலை நிர்வாகத்தையும் செய்தோம்னாலையும் மண்ணை பாதுகாத்து அதன் ஈரப்பதத்தை பாதுகாத்து தக்க நேரத்தில் நீர் நிர்வாகம் செய்கிறதுனாலையும் பயிர் பாதுகாப்பு செய்து நோய் பூச்சிகளை கட்டுப்படுத்தி இதையும் நம்ம அறுவடை செய்துக்கலாம். அறுவடை செய்து சேமித்து வைக்கலாம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்யணும். அந்த கதிர்களை களத்தில் காய வச்சு அடித்து தானியங்களை பிரித்து எடுக்கணும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து சேமிக்க வேண்டும். இவ்வாறு சேமித்து வைத்தால் வருட கணக்கில் நாம் சேமித்து வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வரகு. இந்த வரகு என்ற பயிர் கடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அனைத்து விதமான நிலங்களிலையும் வளரக்கூடியது. உடலில் ஏற்படும் வீக்கம், நுரையீரல் ஏற்படும் நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவற்றை குணப்படுத்த இந்த வரகு கஞ்சி உபயோகம். ஆனால் வரகை உண்பதனால உடலை சீராக வச்சுக்கலாம். வரகுலேருந்து நம்ம சாதம் செய்யலாம், இட்லி செய்யலாம், தோசை, உப்மா, கூழ், பக்கோடா இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதுலேயும் ஒரு சில ரகங்கள் இருக்குது. கோ 3, ஏபிகே 1 இதையும் பருவத்தே பயிர் செய்து சரியான நில பராமரிப்பு செய்து விதை நேர்த்தி செய்து விதை அளவை பராமரித்து பயிர் இடைவெளியை பராமரித்து உர நிர்வாகம் பண்ணி கலை நிர்வாகம் பண்ணி மண்ணின் ஈரப்பதத்தையும் பாதுகாத்து பயிர் பாதுகாப்பு முறைகளையும் கடைபிடித்து நோய் எதிர்ப்பு நோய்களிலிருந்தும் பூச்சிகளிலிருந்தும் நம்ம பாதுகாத்து நல்ல அறுவடையை பெறலாம். அந்த மாதிரி பெற்றதை நாம் 1 வருடத்துக்கு மேலாக சேமித்து அவற்றை நாம் பாதுகாத்து வந்தால் இதுவும் நமக்கு நல்ல லாபத்தை தரும். இதுக்கடுத்த குதிரைவாலின்னு இருக்குது. இந்த குதிரைவாலி அரிசியை சமைச்சு உணவாக உட்கொள்ளலாம். குதிரைவாலியில் மற்ற சிறுதானியங்கள் உள்ளதை போல் அதிக உணவு சத்துக்கள் உள்ளன. இதில் 100 கிராம் குதிரைவாலி தானியத்தில் பார்த்திங்கன்னா 6.2 கிராம் புரதம், 65 கிராம் மாவுச்சத்து, 2 கிராம் கொழுப்பு சத்து, 10 கிராம் நார் சத்து, 4 கிராம் தாதுக்கள், 11 கிராம் சுண்ணாம்பு சத்து, 280 மில்லிகிராம் பாஸ்பரஸு, இது தவிர 15 கிராம் இரும்பு சத்து இதெல்லாம் இந்த குதிரைவாலியில் இருக்குது. இந்த குதிரைவாலி பயிரையும் நல்ல ரகங்களை தேர்ந்தெடுத்து பருவம் பார்த்து மண் வகையை தேர்ந்தெடுத்து விதைகளை தேர்ந்தெடுத்து பயிர் இடைவெளி மற்றும் விதைக்கும் முறையை பயன்படுத்தி உர நிர்வாகம் செய்து கலை நிர்வாகம் செய்து பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து அறுவடை செய்து சேமித்து வைத்துக்கலாம். இதுக்கு அடுத்த சிறுதானியம் பார்த்திங்கன்னா
திணையிலிருந்து அரிசி, அவல், உப்புமா, தோசை, புட்டு, முறுக்கு, பக்கோடா போன்ற பல்வேறு வகையான சுவையான உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். இது குழந்தைகளுக்கும் சிற்றுண்டியாகவும் கொடுக்கலாம். இதுவும் ஆடி மற்றும் புரட்டாசி மாத பட்டத்தில் நிலம் தயாரித்து சரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து சரியான விதைகளை விட்டு இடைவெளி விட்டு விதைப்பு செய்து உரமிட்டு பயிர் பாதுகாப்பு செய்து அறுவடை செய்து நம்ம இந்த விளைச்சலை பாதுகாத்து வைத்துக்கணும். இதுவும் நல்ல பயனளித்து விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதுக்கப்புறம் பனிவரகு. இந்த சிறுதானியம் பனிவரகு தொன்று தொட்டு பயிரிடப்படும் ஒரு சிறுதானிய பயிர்கள் ஒன்று. பனிவரகுலேருந்து அரிசி, அவல், உப்புமா, சப்பாத்தி, ரொட்டி, தோசை, கூழ், புட்டு, முறுக்கு, பக்கோடா, சேலட் போன்ற பல்வேறு வகையான சுவையான உணவுப் பொருட்களையும் தயாரிக்கலாம். இதையும் நல்ல ரகங்கள் என்னென்னா பனிவரகு, இதில் 5 ரகம் இருக்குது. இது இதையும் பருவத்தை ஆடி பட்டம் அல்லது புரட்டாசி பட்டம் இந்த பட்டங்களில் விதைச்சு விதை நேர்த்தி செய்து உரமிட்டு பயிர்களை நிர்வாகம் பண்ணி பயிர் பாதுகாப்பு செய்து அறுவடை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த வகையில் சிறுதானிய பயிர்களை உழவர் பெருமக்கள் சிறுதானியங்கள் சிறந்த ரகங்களை தேர்வு செய்து பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டுமாறு இதன் வழியாக நாம் கேட்டுக்கிறோம். நன்றி. ரொம்ப உபயோகமான தகவலாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சார். நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 15ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.